ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முட்டைகோஸ் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே முட்டைகோஸ் பொரியல் அப்படின்னாலே பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. எப்பவுமே கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறத விட பாசிப்பருப்பு ஒரு முறை சேர்த்து செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்குங்க. அடுத்ததான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்குங்க. கூடவே 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்க. அடுத்ததான் முட்டைகோஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தவிர்த்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், குடைமிளகாய். குடைமிளகாய் கோஸோடு சேர்த்து செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பாதி குடைமிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். அதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. எப்பவுமே கோஸ் நீர் விடும், அதனால் அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோன்னா குழைய வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வேக விடுங்க, ரொம்ப அருமையாக நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருக்கள் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒரு தடவை தள்ளிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எப்பவுமே பூண்டு பல்லு சேர்த்து செய்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கோஸ் வாயு பிடிக்கும். ஆனால் பூண்டு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வாயு அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி கடைசி நேரத்தில் பூண்டு சேர்த்து செய்தோம் அப்படின்னா அந்த கோஸ் பொரியல் நல்லா மணமாகவும் சுவையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்முடைய கோஸ் பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம குடைமிளகாய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் சுவை. கூடவே பாசிப்பருப்பு, இதனுடைய சுவை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இது வத்தல் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்போடலாம் சைட் டிஷ் அருமையாக இருக்கும். சாம்பாரோடையும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.